இப்போ பார்த்தீங்கன்னா திமுக அரசுல இந்த கரூர் அசம்பாவிதத்துல தங்களுடைய கருத்தை தெரிவிக்கக்கூடிய யூடியூபர்களை வளைத்து கைது செய்யும் வேலையை திமுக அரசு பார்த்துட்டு இருக்கு. அப்போ ஊடக சுதந்திரம் நசுக்கப்படுகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இவங்கள் மீது ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க யூடியூப்ல அப்படின்னா அதை விமர்சனத்தால எதிர்கொள்ளணும், இல்லை இவங்க மேல அந்த தவறு இல்லைன்னா அதுக்கு பயப்படாம இருக்கணும். ஆனா விமர்சனம் வைப்பவரை கைது செய்யும் இந்த பாணி எப்படி பாக்குறீங்க? இது ரொம்ப ஒரு தவறானது. ஏன்னா சட்டத்திலே 19ஆம் பிரிவு அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல, மறுபடியும் சொல்லி சரியா தெரியல. ஆனால் அதில் கருத்து சுதந்திரம் பற்றி பேசியிருக்காங்க. யார் வேணால் தங்களுடைய கருத்தை வெளியத்தில் பேசலாம் அப்படின்னு பேசியிருக்காங்க. சொல்ல போனோம்னா இந்திய ஒன்றியம் ஒரு சனநாயக நாடு. யார் வேணால் அரசியல் பேசலாம், தங்களுடைய கருத்துக்களை விடுதலையாக தெரிவிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இது போன்று செய்வது தவறு. ஏன்னா ஏற்கனவே சவுக்கு அவர்களுடைய பிரச்சனையில் ஐயா ஃபிலிப் ஜெரால்ட் அவர்களை கைது பண்ணியிருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா அவருக்கு இதய நோய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மனைவிலாம் சொல்லியிருந்தாங்க. மீண்டும் அவர் கைது செஞ்சுருக்கிறதா ஒரு தகவல் இருக்குது. அதே போல் இப்போ மாரிதாஸ் அவர்கள், ஐயா மாரிதாஸ் அவர்கள் மிக திறமைசாலி, அறிவாளி, அவர்களையும் மீண்டும் கைது செஞ்சுருக்கிறாங்க. கைது செய்யறதுனால என்ன பயன்? முதல்ல ஒரு விதமான பயனும் கிடையாது.